சர்வவல்ல தேவாதி தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆபகுக் 2:14. வசனத்திலே கூறப்பட்ட கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவு என்பதின் பொருள் என்ன? முதலில் கர்த்தருடைய மகிமை என்பதை நாம் அறிய வேண்டும். The glory of the Lord, the glory of Jehovah. கர்த்தருடைய மகிமை முதலில் இஸ்ரவேல் மக்களுக்குத்தான் வெளிப்படுத்தப்பட்டது. மேகத்திலே கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது என்று வேதவசனம் கூறுகிறது. சீனாய் மலையிலே கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று என்று வேதம் கூறுகிறது. எருசலேமிலே தேவாலயம் கட்டப்பட்ட பொழுது ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை நிரம்பி காணப்பட்டது. தேவன் தாமே இந்த ஸ்லாக்கியத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்றே இஸ்ரவேல் மக்களிடம் கூறினார், பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கும். அதே கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று தம்மை நம்பும் மக்களுக்கு வாக்களிக்கிறார். மாத்திரமல்ல, அந்த கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று வேத வசனம் திட்டவட்டமாக கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்தில் பிறந்த பொழுது இவ்விதமாக காணப்பட்ட கர்த்தருடைய மகிமை சாதாரண மக்களை சுற்றிலும் பிரகாசித்தது. சரி, வசனத்திலே கூறப்பட்ட இந்த கர்த்தருடைய மகிமை இந்த பூமி முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கும் என்று எப்பொழுது நடக்கும்? இதிலே குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களாகிய நம்முடைய பங்களிப்பு என்ன? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும் பொழுது அந்த புதிய வாழ்விலே நாம் வளர ஆரம்பிக்கிறோம். அந்த வளர்ச்சிக்கு தேவையானது கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவு ஆகும். வேதவசனம் அதைத்தான் கூறுகிறது. நாம் எல்லாரும் வெளிப்படையாக கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தருடைய சாயலாகத்தானே அந்த மகத்துவமான கர்த்தரின் மகிமை நம் உள்ளத்திலே பிரவேசிப்பதனால் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட ஆரம்பிக்கிறோம். ஒரு அற்புதமான இயற்கைக்கு மாறுபட்ட ஆண்டவருடைய செயல்பாடு ஆகும். இத்தகைய செயல்பாட்டிலே நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக மாற்றப்படும் பொழுது அளவற்ற அந்த அன்பின் மகிமையின் பிரகாசம் மற்றவர்களை அவரண்டை வழி நடத்தும். அப்பொழுது கர்த்தரின் மகிமையானது இந்த பூலோகம் முழுவதும் நிரம்பி இருக்கும். அனைத்து கிறிஸ்தவ மக்களும் இவ்விதமான வாழ்வாலே பூமி அனைத்தையும் கர்த்தருடைய மகிமையாலே நிரப்ப அழைக்கப்படுகிறார்கள். செயல்படுவோமா? ஆமேன். God bless you.